முள்ளங்கி வறுவல் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கருவேப்பிலை இதுலேருந்து நல்லா பொடிசாக இதெல்லாம் நறுக்கி போடணும். அது நல்லா வதக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், சிறிதளவு தண்ணி அப்படியே தெளித்து விடணும். தெளித்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட்டணும். நல்லா இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடணும். கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன். இதுக்கு வத்தப்பொடி கிடையாது, மிளகு பொடி. நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சிறிதளவு, அவ்வளோதான். முள்ளங்கி வறுவல் ரெடி. லெமன் சாதத்துக்கு இது நல்லா இருக்கும், எடுப்பாக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் பண்ணலாம். உருளைக்கிழங்குக்கு வந்து மிளகாத்தப்பொடியும் வெள்ளைப்பூடு, இது மிளகு ஒரு வெள்ளைப்பூடும் போட்டால் அந்த முள்ளங்கி வாசம் வந்து நமக்கு இருக்காது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.